Hello student, today we are going to see about the external female reproductive organ. External female reproductive organ. Female reproductive organ. So in that it includes the structure of vulva. Structure of vulva. So vulva அப்படினா என்ன சொல்றாங்க அப்படினா பெண் குறி உறுப்பு அப்படி சொல்றாங்க. So இதுல நிறைய பார்ட்ஸ் இருக்கு. அத பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். So first parts mons pubis. So இது தமிழ்லயும் mons pubis ன்னு சொல்லுவாங்க. So mons pubis is nothing but it is a pad of fatty tissue that covers the pubic bone. So both sexes, that is both male and female, have mons pubis. But predominant in male. Female. Predominant in female. So next one is function. During puberty, hair growth develops. Hair growth develops the pubic bone. That is, it covers the pubic bone. Next, it also contains sebaceous gland which release pheromone. So pheromone is nothing but oil substance which involved in sexual interaction. So here mons pubis is nothing but it is a pad of fatty tissue which covers the pubic bone. So mons pubis அப்படிங்கிறது என்ன அப்படி பாத்தீங்கன்னா ஒரு கொழுப்பு திசு. சோ அது இடுப்பு எலும்பை சூழ்ந்து காணப்படக்கூடியது. சோ ரெண்டு பால்லையும், அதாவது ஆண் மற்றும் பெண், சோ இரு பால்லையுமே இந்த mons pubis காணப்படும். ஆனா அதிக எதுல இருக்கு அப்படி பாத்தீங்கன்னா ஃபீமேல், பெண்ல தான் அதிகமா காணப்படுது. சோ இதனுடைய பணி என்ன அப்படி பாத்தீங்கன்னா during puberty, அதாவது பருவ முதிர்ச்சி அடைந்த பிறகு hair growth develops the pubic bone. சோ இந்த இடுப்பெலும்பை சுத்தி அந்த முடி வந்து வளர்ந்து இருக்கும். அது மட்டும் இல்ல, இதுல செபேசியஸ் சுரப்பி அப்படின்னு ஒரு எண்ணெய் சுரப்பி காணப்படும். சோ அது ஒரு எண்ணெய் பொருளை சுரக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபெரோமோன் அப்படிங்கிற எண்ணெய் பொருளை சுரந்து, அந்த ஃபெரோமோன்ங்கிற எண்ணெய் பொருள் எதுக்கு காரணமா இருக்கு அப்படின்னா which involved in sexual interaction. சோ அந்த புணர்ச்சிக்கு காரணமா இருக்கு. sexual attraction or interaction.
ஸோ அதுக்கு காரணமா இருக்கு. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போறது ரெண்டாவது பார்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா லாபியோ மெஜோரா. லாபியா மெஜோரா. ஸோ இத பேரிதழ்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இட் இஸ் எ டூ hair bearing. It is a two hair bearing skin folds. Two hair bearing skin folds. During puberty, hair growth develop on skin of labio majora. So it also contain sweat gland and sebaceous gland. Sweat gland and sebaceous gland. Next, it is homologous to scrotum in male. So labio majora அப்படினா பேரிதழ்கள் அப்படி சொல்றாங்க. So it is a two hair bearing skin fold. So அதாவது வெளிப்புறத்தில் காணப்படக்கூடிய two external hair. It is a two external hair bearing skin folds. So அதாவது இரண்டு புற தோல் மடிப்பு, அதாவது முடிகளுடன் கூடிய இரு புற தோல் மடிப்பாகும். சரி, அடுத்தது பருவ முதிர்ச்சி அடைந்த பிறகு இந்த லாபியோ மெஜோராவுடைய தோல் பகுதியில, அதாவது பேரிதழுடைய தோல் பகுதியில முடி வளர்ச்சி அடையும். பருவ முதிர்ச்சி அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் முடி வளர்ச்சி அடையும். அடுத்தது இதுலயும் என்ன இருக்கு அப்படின்னா வியர்வை சுரப்பி மற்றும் எண்ணெய் சுரப்பி காணப்படுகிறது. It also contains sweat gland and sebaceous gland. Next, it is homologous to scrotum in male. So ஆண்கள்ல இதே மாதிரி என்ன உறுப்பு இருக்கு அப்படி பாத்தீங்கன்னா scrotum, விதைப்பை. அடுத்தது இதனுடைய ஃபங்க்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா it encloses and protects the other external female reproductive organ. So இது மற்ற பெண் வெளிப்புற இனப்பெருக்க உறுப்புகளை பாதுகாக்கக்கூடிய வேலையை இது செய்யுது. லாபியோ மெஜோரா. இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா it is homologous to scrotum in male. சோ ஆண்கள்ல இதே மாதிரியான உறுப்பு எதுன்னு கேட்டீங்கன்னா scrotum, விதைப்பை அப்படின்னு சொல்றாங்க. சரி, இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். சரி, சோ அடுத்து நம்ம பார்க்க போறது லாபியோ மெஜோரா. அடுத்து லாபியோ மைனோரா. லாபியோ மெஜோரானா பேரிதழ்கள், இது சிற்றிலைகள். Third one, லாபியோ மைனோரா, சிற்றிதழ்கள். So it is a two hairless skin fold.
அதுக்கு இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா லேபியோ மெஜோரால ஹேர் இருக்கும், ஹேர் பியரிங் சொல்லி பார்த்தோம், இங்க ஹேர்லெஸ். சரி, இட் இஸ் லொகேட்டட் inside the labio majora, inside the labio majora. Next, it surrounds the opening of, it surrounds the opening of urethra and vagina. So labio minora சிற்றிதழ்கள் சொல்றாங்க. It is a two hairless skin folds. So இதுவும் என்ன அப்படின்னா முடிகள் அற்ற இரண்டு தோல் மடிப்பாகும். இது எதுக்குள்ளார இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா லேபியோ மெஜோராவுக்கு உள்ளார காணப்படுது. So it is located inside the labio majora. It surrounds the opening of urethra and vagina. So urethra and vagina அப்படி பார்க்கும் பொழுது கவனிங்க. So இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இது urethral opening, இது வந்து பாத்தீங்க அப்படின்னா urethral opening. So இது vaginal opening. So இந்த ரெண்டு ஓப்பனிங் சுத்தி என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் என்ன சொல்றாங்க, இந்த ப்ளூ கலர்ல இருக்கிறது லேபியோ மைனோரா. சோ இதுக்கு மேல இந்த yellow கலர்ல இருக்கிறது வெளிப்புறத்துல இருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா லேபியோ மெஜோரா. urethral opening, vaginal opening. So this vaginal opening is covered by hymen. அது நம்ம பின்னாடியே பார்க்க போறோம். hymen அப்படிங்கிறது இருக்கு. சரி, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது கிளைட்டோரிஸ். Glitoris. So fourth one, glitoris. So glitoris அப்படினா தமிழ்ல சுமரி அப்படி சொல்றாங்க. So glitoris அப்படி பார்க்கும் பொழுது so it is a small sensitive, it is a small sensitive projection. It is nothing but outgrowth, projection. It is a small sensitive projection. The two end of labio minora meets at the glitoris. Meets at the glitoris. Meets at the glitoris. It is made up of, that is, it is formed of corpora cavernosa. Corpora cavernosa tissue. It is homologous to penis in male. Next, function. So what is the functions of, it is glitoris, that is, it is very sensitive to stimulation. It is very sensitive to stimulation and covers, and becomes erectile. So it is a glitoris. So glitoris அப்படினா தமிழ்ல சுமரி அப்படினு சொல்றாங்க. It is a small sensitive projection. So இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறிய உணர்வு மிக்க நீட்சி. லேபியோ மைனோருடைய ரெண்டு முனை பகுதியும்
எங்க சந்திக்குது அப்படின்னா இந்த கிளைட்டோரிஸ் பகுதியில சந்திக்குது. The two ends of labio minora meets at the clitoris. It is formed of erect corpora cavernosa tissue. அதாவது இது எதால் ஆனது அப்படின்னா விறைப்புத்தன்மை கொண்ட எரெக்டை கார்போரா கேவர்னோசா திசுவால் ஆனது. விறைப்புத்தன்மை கொண்ட கார்போரா கேவர்னோசா திசுவால் ஆனது. சோ இது ஆண்களில் இருக்கக்கூடிய ஆண்குறிக்கு சமமான ஒரு உறுப்பு. It is homologous to penis in male. சரி, இதனுடைய ஃபங்க்ஷன் வந்து பாத்தீங்கன்னா it is very sensitive to stimulation. சோ தூண்டப்படும் பொழுது, உணர்வு மிக்கமாக தூண்டப்படும் பொழுது இது என்னாவது விறைப்புத்தன்மை உடையதாக மாறுகிறது. சோ இது கிளைட்டோரிஸ். அடுத்து நாம பார்க்க போறது prepuce. சோ prepuce அப்படிங்கிறது என்ன அப்படி பாத்தீங்கன்னா அதாவது பெண் புடிக்கு முன்னாடி காணப்படக்கூடிய ஒரு சுருக்கமான ஒரு தோல் பகுதி தான் prepuce அப்படினு சொல்றாங்க. So prepuce is nothing but the clitoris is covered by a fold of skin. The clitoris is covered by a skin fold. Clitoris is covered by a skin fold. It is homologous to the foreskin of penis in male. So prepuce அப்படிங்கிறது பெண் குறியோட முன்னாடி காணப்படக்கூடிய ஒரு சுருக்கமான தோல் பகுதி. சோ இது ஆண்களிலும் இருக்குது பெண்களிலும் இருக்கு. சோ கிளைட்டோரிஸ சூழ்ந்து காணப்படக்கூடிய ஒரு தோல் மடிப்பு தான் prepuce அப்படினு சொல்றாங்க. So clitoris is covered by a skin fold called prepuce. So it is homologous to foreskin of penis in male. So ஆண்கள்ல பெண் குறியில காணப்படக்கூடிய முன் தோல் சுருக்கத்தை தான் அதே மாதிரி இதுவும் இருக்கு prepuce. So அடுத்து நம்ம பார்க்க போறது hymen. So அடுத்து நம்ம பார்க்க போறது hymen. So hymen அப்படினா தமிழ்ல கன்னித்திரை அப்படி பேர். hymen. Next one, hymen. So hymen அப்படினா கன்னித்திரை. So it is a thin piece of hymen is a thin piece of skin-like tissue. Skin-like tissue. So it is a thin piece of skin-like tissue. Next, it partially covered or it partly covers the opening of vagina. It often starts during the first coitus. However, in some women it becomes intact, and in some women it turn during fall and jolt
and some strenuous physical activities. Strenuous physical activities such as cycling and horse riding. Hence, it is not the indicator of woman's virginity. Woman's virginity. அதாவது ஹைமென் அப்படிங்கிறது கன்னித்திரை சொல்லியிருக்கோம். So it is a thin piece of skin like tissue. So ஒரு மெல்லிய துண்டு தோல் மாதிரியான ஒரு திசு அமைப்பு தான் இந்த ஹைமென். So it partially covers the opening of vagina. So உள்வால வந்து பாத்தீங்க அப்படினா ரெண்டு ஓபனிங் இருக்கு. நம்ம ஏற்கனவே காமிச்சிருக்கோம். யூரித்ரா ஒரு ஓபனிங், வெஜினா ஒரு ஓபனிங். So வெஜினாவை மட்டும் கவர் பண்ணக்கூடியது இந்த ஹைமென் கன்னித்திரை. So it often turns during first coitus. அதாவது முதல் புணர்ச்சியின் பொழுதே இது சிதைவடையும். அப்பதான் இது வந்து சிதைவடையும். சில பெண்களுக்கு அது சிதைவடையாமலும் காணப்படும். சில பெண்களுக்கு புணர்ச்சியின் போது மட்டுமல்லாமல் சாதாரணமா கீழே விழும் பொழுது சரி, ஜோல்ஸ் அப்படினா குலுங்கும் பொழுது சரி, அதுக்கப்புறம் கடுமையான உடல் சார்ந்த நிகழும் போதும், அதாவது சைக்கிளிங், அதாவது மிதிவண்டி மற்றும் குதிரை ஏற்றம், இந்த நிகழும் போதும் இது சிதைவடைவதற்கு வாய்ப்பு இருக்கு. சோ அதனால இத வந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படினா இந்த பெண்மை, அதாவது பெண்ணுடைய கன்னித்தன்மையை எடுத்து காட்டுவதாக அமையாது. It is not the indicator of woman's virginity. So next, functions of vulva. So functions of vulva. So first one, it acts as a sensitive tissue during sexual intercourse. Next, it helps in micturition. By directing the flow of urine. Last one, it protects the internal female reproductive tract from infection. அதாவது இந்த பெண் புரியோட ஃபங்க்ஷன் செயல்பாடு என்ன பாத்தீங்க அப்படினா it acts as a sensitive tissue. சோ உணர்வு திசுவாக செயல்படுது. எப்பொழுது? புணர்ச்சியின் பொழுது, during sexual intercourse. சோ புணர்ச்சியின் போது இது உணர்வு திசுவாக செயல்படுது. அது மட்டும் இல்ல, it helps in micturition அப்படினா சிறுநீர் வெளியேறுதல். சோ அந்த சிறுநீர் வெளியேறும் பொழுது அந்த சிறுநீருடைய திசையை தீர்மானிக்கக்கூடிய வேலையை செய்யுது. அடுத்தது, it protects the internal female reproductive tract. அதாவது பெண் இனப்பெருக்க பாதை வழியாக வரக்கூடிய தொற்றில் இருந்து பாதுகாக்கக்கூடிய வேலையும் இது செய்யுது. சோ இப்போ நான் ஏற்கனவே டயகிராம் சொன்னேன், கவனிங்க. அதாவது ரெண்டு ஓபனிங், ஒன்னு யூரித்ரல் ஓபனிங், இன்னொன்னு வெஜைனல் ஓபனிங். சோ இந்த வெஜைனல் ஓபனிங் மட்டும் தான் பார்ஷியலி கவர்ஸ் அப்படினு சொல்லி பார்த்தோம். சோ ஹைமன் அப்படிங்கிறது இது பார்ஷியலி கவர்ஸ் தி ஹைமன். சோ இத கன்னித்திரை அப்படினு சொல்றாங்க.
ஸோ இதை சுற்றி என்ன இருக்குது இந்த ப்ளூ கலரில் பார்த்தீங்கன்னா லேபியோ மைனோரா நம்ம ஏற்கனவே சிற்றிலைகள். ஸோ அதை சுற்றி என்ன காணப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேபியோ மெஜோரா. ஸோ இந்த லேபியோ மெஜோரா வந்து பார்த்தீங்க அப்படின்னா பருவ முதிர்ச்சி அடைஞ்சதுக்கப்புறம் ஹேர் லைக் க்ரோத்ஸ். ஸோ இதில் மாதிரி ஹேர் லைக் க்ரோத்ஸ் இருக்குது. அதே மாதிரி மான்ஸ் ஃபியூபிஸ்லையும் பருவ முதிர்ச்சி அடைஞ்சதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா மான்ஸ் ஃபியூபிஸ் இதுலேயும் ஹேர்ஸ் டெவலப் ஆயிருக்கு. ஸோ அப்புறம் இந்த கிரீன் கலரில் இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெப்யூஸ் பெண்குறி முன்தோல் பகுதின்னு சொன்னோம். அடுத்தது இந்த பிங்க் கலர்ல இருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா கிளைட்டோரிஸ். ஸோ விரைப்புத்தன்மைக்கு காரணமா இருக்கு. ஸோ இதுதான் நம்ம இது பார்த்தோம். அடுத்தது ஹோமோலோகஸ் ஆர்கன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இது வந்து அதிகமாக கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். அதாவது மேல்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்க்ரோட்டம், அதே மாதிரி அது ஃபீமேல் என்னவா இருக்குது லேபியோ மெஜோரா. ஸோ அதான் ஹோமோலோகஸ் ஆர்கன். ஸோ அதே மாதிரி பீனிஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிளைட்டோரிஸ். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போறது accessory gland, female accessory gland next class la paakrom.